கள்ளக்காதலியின் 16 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மீனவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைக்கின்றனர். புதுச்சேரி சுகாதார மற்றும் நலவாழ்வுத்துறை சார்பில் உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பைக் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க அரசு உரிய அக்கறை செலுத்தும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரூபாய் 6.24 கோடியில் கட்டப்பட்ட இரட்டை அடுக்கு நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டியை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். உழைப்பாளர்கள் தினத்தையொட்டி உழவர்கரை தொகுதியை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு முகாமினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்து தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு அட்டையை வழங்கினார்.